ஈரோட்டில் சாயப்பட்டறைகளின் கழிவுநீர் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் தீர்வு காணும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் உறுதியளித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் பிரச்சாரம் செய்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் மேம்பாட்டுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முன் இந்த அளவுக்கு அதிகமான தொகையை எந்த மத்திய அரசும் ஒதுக்கவில்லை என்றும் ராகுல் கூறினார். ஜவுளி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் ஈரோட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் சாயப்பட்டறைகளின் கழிவுநீர் பிரச்சினைக்கும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து தீர்வு காணும் என்றும் ராகுல் உறுதியளித்தார். And I am happy to be here in Erode and understand the importance of the textile industry to this area. We also understand how important infrastructure in Erode is for the development of this industry. And we understand that there is a connection between roads, flyovers, electricity, drainage and the industry. Because without roads, without connectivity, your products cannot reach where they have to reach. And we also understand the pollution problem in Erode. And both the government in Tamil Nadu and the government in Delhi are going to work hand in hand to solve these problems. கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்த அதிக அக்கறை செலுத்துவதற்காகவும் ₹1 1 கிலோ அரிசி திட்டத்தை செயல்படுத்தி வருவதற்காகவும் முதல்வர் கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசை பாராட்டுவதாக ராகுல் கூறினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள் ஏழை மக்கள் இளைஞர்களுக்காகவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தொடர்ந்து பாடுபடும் என்றார் ராகுல்.